Hi friends, welcome to Reva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சத்தான முருங்கைக்கீரை கூட்டு தான் பண்ண போறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருளா என்னென்னன்றதை பாத்துருவோம் வாங்க. நான் 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துர்க்கேன். 1/4 கப் அளவுக்கு வந்து கடலை பருப்பு. இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற விட்டு எடுத்துர்க்கேன். ஒரு பெரிய கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துர்க்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பூண்டு பல்ல தோல் உரித்து நச்சு எடுத்துருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் இந்த பாசிப்பருப்பை ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இது கூட கடலைப்பருப்பு, இப்போ இதில் பச்சை மிளகாய், இதோட வெங்காயம், உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட தக்காளி, நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இதோடு ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். இதில் இப்போ நான் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் கழித்து பார்ப்போம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்த்துடுறேன். பருப்பு நல்லா 3/4 பாகம் அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இது ரொம்ப குழையக்கூடாது, மேஷ் பண்ணி விட்டுற வேண்டாம். இப்போ அடுப்பில் வந்து நான் கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் இதில் கடுகு ஆட் பண்ணிடுறேன். கடுகு பொரிய விட்டு சீரகம் ஆட் பண்ணிடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ சீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து காஞ்ச மிளகாய், பூண்டு இதையும் ஆட் பண்ணிடுறேன். பூண்டை வந்து நல்லா நசுக்கி சேருங்க. அதோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போ இது கூட நான் முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிடுறேன். முருங்கைக்கீரை இந்த சூட்லேயே நல்லா வெந்து வரணும். ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட நல்லா இதை வதக்கி விட்டுடலாம் கைவிடாமல். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிடுறேன். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்களுக்கு வந்து முருங்கைக்கீரையில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா பருப்பில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப பருப்பு டேஸ்ட்டில் இருக்கும். இதோட நெய் விட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கூட்டு. இப்போ பார்த்திங்கன்னா கீரை நல்லா வதங்கி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வேக வச்சு இந்த பருப்பை இதோட ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் முருங்கைக்கீரையை பார்த்தீங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இது கூட நான் தேங்காய் துருவலை ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காகிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக கொஞ்சம் சூடாக தண்ணி வச்சு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப சைட் டிஷ்ஷாக சப்பாத்தி கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது. இப்போ நான் ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.